அறிவே மனம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பெருமையை விரும்புபவர்கள் பெருமை பேசக்கூடிய நபர்களை மட்டுமே கூட இருப்பார்கள். அவர்களை மட்டுமே பெருமையாக நினைத்து கொண்டு உடன் வைத்து கொள்வார்கள். மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பார்கள். இதுதான் உளவியல் பாதிப்பு. என்றைக்குமே தேடும் பொருளும் தேடுபவரையும் தேடும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இவங்க எந்த எண்ணத்தில் இருக்கிறாங்களோ அந்த எண்ணம் சார்ந்த நபர்களை மட்டும்தான் கூட வைத்து கொள்வார்கள். அது பேசும் நபர்களை மட்டும்தான் வைத்து கொள்வார்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பெருமை, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக பிரம்மாண்ட செலவு நிறைய பண்ணி காஸ்ட்லியானது செஞ்சாதான் அது பெருமைன்னு நினச்சி உங்களோட பதிவு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் கூட தான் நீங்கள் அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க. மனம் விட்டு நிறைய பேசுகிறேங்கிற பேரில் கான்வர்சேஷன் நிறையா இருக்கும். மற்றவங்கக்கிட்ட உங்களால் பேச முடியாது. அப்போது இந்த பெருமை சார்ந்தவங்களோட எண்ணம் செயல் எப்படி இருக்குன்னா உண்மைத்தன்மையை எடுத்துக்க மாட்டாங்க. உண்மையை பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. நிஜத்தை தட்டி சொன்னோம்னா அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க, விலக்கி வச்சுருவாங்க. அப்போது தவறை சரின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. அந்த உண்மை நிலவரத்தை, உண்மையான செயலை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மறுப்பாங்க. அதை விலக்கி சொல்கிறவங்கள கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போது எண்ணம், சிந்தனை, செயல் பெருமை கூட தான் சேரும். இந்த மனிதர்களுடன் எப்படி பழக வேண்டும், உங்களை நீங்கள் எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி. இவர்களுடன் தொடர்ந்து போராட வேண்டுமா, இல்லை உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டுமா? படிக்கும் திறன் என்பது வேறு, தகவலை தெரிந்து கொள்ளும் திறன் என்பது வேறு, செயல்படுத்தும் திறன் என்பது வேறு. எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா படிச்சுட்டா அறிவு வந்துடும், எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க, எல்லாமே செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. படித்தவங்களுக்கு படித்ததை மட்டும்தான் செய்ய தெரியும். ஏன்னா படிப்பு வேறு, திறன் வேறு. அப்போது அந்த செயல்படும் திறன் பல அவமானங்கள், பல இழப்புக்கள், பல இடங்களை தாண்டி தான் ஜெயிக்க முடியும். இதை தவிர்த்துக்கிட்டு படித்து முடித்த உடனே வந்துடும் நினைக்கிறது சாமானியம் அல்ல. அப்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் எல்லாம் தெரியும் எனக்குன்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் இருக்கிற உளவியல் பாதிப்பு இப்போ அதிகமாக இருக்குது. இவர்களை முறைப்படுத்தி வழிப்படுத்தினால்தான் இவங்க வாழ்க்கையில் ஃபிட்டாக முடியும். ஏன்னா கற்றல் திறன் வேறு, வாழ்க்கை திறன் வேறு. படிப்பு வேறு, வாழ்க்கை வேறு. படிச்சுக்கிட்டு வந்தால் வாழ்க்கை ரன் பண்ண முடியாது. படிச்சுட்டு வந்தால் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியும். வாழ்க்கையை மனப்பாடம் பண்ணி செயல்படுத்த முடியுமா? முடியாது. அதனால தான் பல சிக்கல்கள் வருது. இதை முறைப்படுத்தி வழிப்படுத்த தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கணவன் மனைவி பிரச்சனைகளில் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளணும். அது இல்லாத பட்சத்தில் தான் பல சிக்கல்கள் வருது. அப்போ உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட பணம் சம்பாதிக்கும் மெஷினாக அவர் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் பணத்துக்காக ஹஸ்பண்டு கூட இருக்கீங்களா, இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறணுங்கிறதுக்காக இருக்கிறீங்களா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிறீங்களா? பணம் காய்க்கும் மெஷினாக வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா? உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு பாருங்கள். உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட என்பது உரிமை. உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் உதவின்னு கேட்குறது உரிமை. ஆனால் வேலைகளை திணிப்பது டாமினேட் கேரக்டர். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்கள். அன்புங்கிற பேரில் இதை செய் அதை செய்யு டார்ச்சர் பண்ணுறீங்களா, இல்லை உதவிங்கிற பேரில் ஹெல்ப் கேட்குறீங்களா? ஏன் கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னு தெரியுதுங்களா? அடுத்தது இல்லை, உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுமா, இல்லை உங்கள் குடும்ப நபர்கள், உங்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுமா? இதனால தான் பல குடும்ப சிக்கல்கள் வருது. அப்போ கணவன் மனைவிங்கிறது, லைஃப் பார்ட்னருங்கிறது இவங்க 2 பேரும் வாழ்கிறதுக்கு தான். இல்லை, உறவினர்களுக்கு ஒரு அந்யோன்யம் வேணும். ஆனால் அது அளவுக்கு மீறி தனக்கு கொடுக்குற அங்கீகாரம் எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சது தான் பிரச்சனையாக வருது. பெரும்பாலும் குடும்பங்களில் இது நடக்கிறதுனால தான் அது கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் பிரச்சனைங்கிறது பெருசாகி போய் குடும்பம் விலகிறது. அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பாருங்கள். இதை முறைப்படுத்தி வழிப்படுத்தினால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் எங்கள் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம். நாங்கள் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி, பொருளாதாரம், உளவியல், ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைய, வளர்ச்சியடைய, மேன்மையடைய நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்